எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் பிடித்தமான மீல் மேக்கர் கறி, அதாவது சோயா சங்க்ஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு மாதிரி அதே சுவையோடு இருக்கும். வாங்க அந்த சோயா சங்க்ஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப்பு அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி வந்து ஒரு 180 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதில் விட்டுடலாம். அது ஊறிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளியெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 4 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நான் இதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்குறேன். நான் இன்றைக்கி கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா தக்காளிலேருந்து வர தண்ணியில் வெங்காயம் வந்து வெந்து போயிடும், வதங்காது. இந்த மாதிரி தோல் வதங்கி வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கிட்டால் போதும். இதில் ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. இது நல்லா இப்போ ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஊற வச்சுருக்க சோயா சங்க்ஸை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா பெருசாக வந்துட்டுது. இப்போ இதை நல்லா தண்ணியில் 2-3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. அப்போ அதில் ஒரு வாசனை இருக்கும், அது போயிடும். அப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சாப்பிட்றப்ப சலசலன்னு இருக்கும் உள்ளார. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மசாலாவும் உள்ளார நல்லா ஏறாது. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பிரிஞ்சி இலையை ஒரு கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் வந்து ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நம்ம எண்ணெயிலேயே வதக்கிடலாம். இப்போ வந்து இதில் வந்து மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க போகிறோம் எண்ணெயிலேயே. அப்போ தான் கலர் நல்லா வரும். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே நம்ம எண்ணெயில நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு புழிஞ்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி மசாலா சோயா சங்க்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஓப்பன்லேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா சோயா சங்க்ஸ்குள்ளே நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சோயா சங்க்ஸ் ஊறுறப்ப கொஞ்சம் தண்ணி அது இழுத்துக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம குக்கரோட மூடியை போட்டு விசில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வேக விடுங்க. இப்போ 3 விசில் வந்துட்டுது, நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளோட சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆகிட்டுது. இது கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை வந்து சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, அப்புறம் ஜீரா ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். பசங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்னோட குரல் என்னன்னு பார்த்துடலாம். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அதாவது நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலையானவராக திகழ்பவர் இல்வாழ்வின் இலக்கணம் உணர்ந்து அதற்கேற்ப வாழ்பவர்தான் என்பது இந்த குரலோட பொருள்.
மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.